மத்திய கிழக்கில் போர் பதட்டம் காரணமாக உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை திடீரென மீண்டும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் ஜனாதிபதியுடன் அவசர சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு விஷயத்தை மேற்கொண்டு வருகின்றது இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இதன் மூலம் மீண்டும் ஒரு எரிபொருள் நெருக்கடி வரப்போகின்றதா அப்படி என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த செய்தியோடு இன்றையினுடைய தொகுப்பை ஆரம்பிப்போம். அது மட்டுமன்றி சிறுவர்கள் தொடர்பில் மீண்டும் ஒரு விசேட வைத்திய நிபுணர் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை மற்றும் குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்ற நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம், 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய பிரபல தனியார் வகுப்பு உரிமையாளர் மற்றும் தேசிய விருது குறித்து மனம் திறந்த நடிகர் தனுஷ், இப்படி என்று பல முக்கியமான உள்ளூர் வெளியூர் செய்திகள் என்று பல செய்திகளை இன்றைய தினம் அக்குவேறு ஆணிவேறாக இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோடு பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக நாட்டின் பொருளாதாரத்தை மிக முக்கியமாக தாக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் பார்க்க இருக்கின்றோம். ஈரான் மற்றும் உக்ரைன் தொடர்பான மோதல்களால் ஏற்பட்ட விநியோக தடைகள் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தை மிகவும் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு தன்மையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவசர சந்திப்பொன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரியிருக்கின்றது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டிஜே ராஜகருணா இது குறித்து தெரிவிக்கையில், இந்த மாத தொடக்கத்துடன் ஒப்பிடுகையில் உலக சந்தையில் டீசலினுடைய விலை 45%, பெட்ரோலினுடைய விலை 30% அதிகரித்திருக்கின்றது. அத்துடன் வறட்சி காரணமாக நீர் மின் உற்பத்தி குறைந்துள்ளதால் மின் உற்பத்திக்காக அதிகளவு எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எரிபொருள் இறக்குமதியை முழுமையாக சார்ந்திருக்கின்ற இலங்கைக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலை ஏற்படுத்த காத்திருக்கின்றது அப்படின்ற விஷயம்தான் உண்மையில் சவாலாக பார்க்கப்படுகின்றது. தற்போதைய உலக சந்தை விலைகளின் பின்னணியில் உள்நாட்டு விலையில் தொடர்ந்தும் எரிபொருளை விற்பனை செய்வதில் சிரமங்கள் இருப்பதாக எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. எனவே எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது சம்பந்தமான விஷயங்களை கலந்துரையாடுவதற்காக எரிபொருள் கூட்டுத்தாபனம் ஜனாதிபதியுடன் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இது சம்பந்தமான கலந்துரையாடுகளை எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கலந்துரையாட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில எரிபொருளினுடைய விலை மீண்டும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது மீண்டும் ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, இது சம்பந்தமாக மக்கள் அச்சமடைந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மக்களாகிய உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இது சம்பந்தமாக மக்களுடைய கருத்து என்ன என்ற சம்பந்தமான ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்கின்றேன். உங்களது கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. சுகாதாரம் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான மற்றொரு செய்தியை பார்க்க போனோமானால், நாட்டில் தற்போது டெங்கு காய்ச்சல் மிக அதிகமாக பரவி வருகின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். நாட்டில் பரவுகின்ற டெங்கு குறிப்பாக ஒரு விரிவடைந்த ஒரு மிக முக்கியமான திரிவடைந்த ஒரு டெங்கு வைரஸ் பலருக்கு அந்த நோயினுடைய அந்த வீரியம் அதிகரித்ததன் காரணமாக உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 81,511 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 61 மரணங்கள் சம்பவித்திருக்கின்றது. எவ்வளவு நிலையில இலங்கை இருக்கின்றது அப்படின்ற விஷயங்கள்ல பாருங்கள். டெங்கு காய்ச்சல் காரணமாக 61 மரணங்கள். தொடர்ந்து இந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 26,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றனர். நிலைமை அதிகளவான ஒரு சீரியஸான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை பெற்றோர்களுக்கு ஒரு அவசரமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கின்றது. இதுல காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளை தாமதமின்றி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வருமாறு அதாவது என்ன விஷயம் என்றா காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்ற சிறுவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் கூறியிருக்கின்ற விஷயம், வீட்டில் சுயமாக சிகிச்சை அளிப்பதன் மூலம் குழந்தைக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கான முக்கியமான நேரம் வீணாக்கப்படும். அதாவது ஆங்கிலத்தில் கோல்டன் ஹவர்ஸ் அப்படி என்று அழைக்கப்படுகின்ற அந்த நேரம் வீணடிக்கப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகரை எச்சரித்திருக்கின்றார். தற்போது லேடி ரிச்வே வைத்தியசாலையில் 50 குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில இந்நிலைமை மேலும் அதிகரித்தால் வைத்தியசாலையின் கொள்ளளவை விட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சிறுவர்களுக்கு ஒரு காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் வீட்டில் வைத்து வைத்தியம் பார்ப்போம் என்று யோசிக்காமல் பெற்றோர்கள் உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள். காரணம், உயிர் என்பது போனால் திரும்பி வராது. எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும்.
வீட்டிலிருந்தே வைத்தியம் என்ற விஷயங்களை விட்டுவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். மருத்துவர்களின் அறிவுரைக்கேற்ப நடங்கள். காரணம், டெங்குவினுடைய வீரியம் தொடர்ச்சியான முறையில் அதிகரித்து வருகின்றது. கூடிய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. பல பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆகையால் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கூடிய கவனம் எடுக்குமாறு பெற்றோர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இதேவேளை கொரோனா தடுப்பூசியை போன்று டெங்கு காய்ச்சலுக்குரிய ஒரு தடுப்பூசி ஒன்றை இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சே விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார். அவரது விளக்கத்தின்படி இது டெங்கு நோய் ஏற்பட்டதற்கு பிறகு கொடுக்கப்படுகின்ற தடுப்பூசி அல்ல, மாறாக டெங்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை அவர் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் டெங்கு தொற்றுக்கு எதிராக உடலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த தடுப்பூசிக்கு பல நாடுகள் அனுமதி வழங்கி இருக்கின்ற நிலையில அதனை இலங்கையிலும் பயன்படுத்துவதற்கான அனுமதியை பெறும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். இருப்பினும் இந்த தடுப்பூசி எப்போது வழங்கப்படும், எத்தனை வயதுக்கு மேற்பட்டோருக்கு வழங்கப்படும், எத்தனை கட்டங்களாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. எனவே இந்த அறிவிப்புகள் வெளியாகும் வரை பொதுமக்கள் அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும். அந்த நேரத்தில் டெங்குவை தடுப்பதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை, குறிப்பாக நுழம்பு பெருகும் இடங்களை அகற்றுதல், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருத்தல் மற்றும் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப நடத்தல் போன்ற விஷயங்களை பின்பற்றி டெங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மக்களாகிய உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்பதை தாண்டி பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த விஷயம் இப்படி இருக்கக்குள்ள உங்களினுடைய பிரதேசங்கள்ல டெங்குனுடைய தாக்கம் எவ்வாறான முறையில் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஹொரணை நகரில் உள்ள பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றில் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஹொரணை நர்தனகல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய அவரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், இலத்திரனியல் தராசு மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நபர் பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் எனவும் அவர் மீது ஏற்கனவே போதைப் பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து விபத்துகள் சம்பந்தமான ஒரு செய்தியை பார்த்தோமானால், மகியங்கன பகுதியில் இடம்பெற்ற சாலை விபத்தில் பரிதாபமாக 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக என்ன விஷயம் நடைபெற்றிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னால், ஒலிவில் பல்கலைக்கழகத்தில் அண்மை நாட்களாக 2 நாட்களுக்கு முன்பாக பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு செல்வதற்காக தனது மைத்துனருடன் மோட்டார் பைக்ல ஒரு இளைஞர் மற்றும் அவருடைய மைத்துனர், அதாவது அந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற்றுகின்ற அந்த மனைவியினுடைய சகோதரர் மற்றும் அவருடைய கணவர் ஆகியோர் மனைவியினுடைய பட்டமளிப்பை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் மோட்டார் பைக்ல. இதன் பொழுது மோட்டார் சைக்கிளை இயக்கியவருக்கு ஏற்பட்ட நித்திரை காரணமாக மின்கம்பத்தில் வீதியை விட்டு விலங்கி மோதி இந்த உயிரிழந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் 31 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அவருக்கு பின்னால் பயணித்த 23 வயதுடைய அவரது மைத்துனரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவம் நீண்ட தூர பயணங்கள்ல போதிய அளவு ஓய்வின்றி வாகனம் செலுத்துவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மக்களே. ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது ஒரு நித்திரை வரும் பொழுது, நாங்கள் வாகனங்களை ஓட்டிக்கொள்ளும் பொழுது நித்திரை வரும் பொழுது ஒரு 5 நிமிடமோ ஒரு 10 நிமிடமோ வீதியை விட்டு விலகி ஒரு 5 நிமிடமோ ஒரு சின்ன ஒரு ரெஸ்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உயிர் போனால் திரும்ப வராது. ஆகையால் இந்த விஷயங்கள் இனிவருங்காலங்களிலாவது கடைபிடியுங்கள். அதே போல திருகோணமலையில் மது போதையில் தொடர்ந்து தண்டவாளத்தில் கால்களை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த 63 வயதுடைய முதியவர் ஒருவர் தொடர்ந்து அடித்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி தற்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் நேற்றைய நாளில் வெளியாக இருக்கு. தொடர்ந்து பொருளாதாரம் மற்றும் நுகர்வோர் தொடர்பான செய்திகளை பார்த்தோம்னா, பண்டாரவளை பிரதேசத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போதைகளை விற்பனை செய்த பிரபல நிறுவனம் ஒன்றிற்கு நீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விடுத்திருக்கின்றது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலே இந்த மோசடி தெரியப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சர்வதேச அரசியல் அவதானித்தால் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் பதட்டம் தற்காலிகமாக தணிந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லலாம். காரணம், அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தும் வரை ஈரானும் தமது தாக்குதல்களை நிறுத்தி வைக்கும் அப்படி என்ற விஷயத்தை ஈரானிய சிராஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர்கள் தங்களின் தாக்குதல் இலக்குகள் குறைந்து வருவதாகவும் ஆயுத களஞ்சியம் காலியாக வருவது குறித்தும் கவலை தெரிவித்ததை அடுத்து அமெரிக்கா தமது தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக சொல்லியிருக்காங்க.
இந்த விஷயங்கள் இப்படி இருக்கக்குள்ள 13 இரவுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் இந்த வார இறுதி நாட்களில் எந்தவித தாக்குதலும் இன்றி அமைதியாக இருந்தமை குறிப்பிடத்தக்க. இறுதியாக சினிமா செய்திகள்ல நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் குறித்து அறிவிக்கப்பட்ட தேசிய விருது மற்றும் அது தொடர்பான சர்ச்சைகளுக்கு அவர் நேரடியாக பதிலளித்திருக்கின்றார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பாக தனது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசிய தனுஷ், மெய்யழகன், மகாராஜா ஆகிய திரைப்படங்கள் ராயனை விட சிறந்த படங்கள் என்பதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் என்னுடைய புதுப்பேட்டை, மரியான், வட சென்னை, கர்ணன் ஆகிய திரைப்படங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத போது இது குறித்து யாரும் ஆதங்கப்படவில்லை. இப்போது ராயனுக்கு கிடைத்ததும் 90% பேர் எதிராக கருத்து கூறுகின்றனர். தட்டி கொடுங்கள், தட்டி விடாதுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் பேச்சை முடித்திருக்கின்றார். இந்த பேச்சு சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அவர் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு ஹிண்டும் அந்த விஷயங்கள்ல கதைத்திருக்கின்றாரோ அப்படி என்று சமூக வலைத்தளங்களில் பல பேர் கதைத்துக் கொண்டு வருகின்ற நிலையில் எதிர்காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயம் நடக்க போகின்றது அப்படி என்று. இவைதான் இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு எக்ஸ்ட்ராக் யூடியூப் தளம் வழங்கியிருக்கின்றது. உங்களுடைய நிறைக்குறிகளை கமெண்ட் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படியான விடயங்கள் தர வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. காரணம் நீங்கள் போடுகின்ற கமெண்ட்ஸ் தான் எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு, எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கூறிக்கொண்டும் நமது யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை தினம் சந்திக்கும் பிறகு விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம்.